அமைதியாக இருக்கிறான். என் தேசத்தில் பெருமை மிக்க மக்களே, இந்த நாட்டில் எத்தனையோ திரைப்படங்கள் வெளியாகிறது. மலையூர் மும்பத்தியான ஒரு படம் தொடக்க காட்சியில ஆத்தா அம்மையை கொள்ளுவாங்க, உச்சக்கட்ட காட்சியில கதாநாயகன் போய் வெட்டி கொள்வாரு. அவன் ஹீரோ இந்த தேசத்துல. நூற்றுக்கணக்கான திரைப்படங்கள் பழிக்கு பழி, கொலைக்கு கொலை, தன்னை கற்பழித்து கொலை செய்தவனை உச்சக்கட்ட காட்சியிலே கதாநாயகன் வெட்டி சாய்ப்பான். கரவழி விசில். இந்த தேசம் மிகச்சிறந்த நடிகர்களை கொடுக்கிறதை கௌரவப்படுத்துகிறவர்களுக்கு எதற்கு? அந்த நடிகர்களுக்கு நண்பரை கொலை செய்தவன், அம்மா அப்பாவை கொலை செய்தவன், அருமை உறவுகளை கொலை செய்தவனுக்கு பழிக்கு பழி என்று திரையில் நடிப்பவனுக்கெல்லாம் ஹீரோ பட்டம், தேசிய விருது. இதையே நிஜத்தில் தமிழக மண்ணிலே நகரம் செய்தால் தீவிரவாதியா? தீவிரவாதியா? இவன் ஹீரோ, அவன் தீவிரவாதியா? அநியாயம் அக்கிரமம் நடக்கிற எல்லா இடங்களுக்கும் அவதாரம் எடுத்து வந்து உங்க கிருஷ்ண பரமாத்மா ரட்சிப்பேன் என்கிறாரா? அவர் எடுத்து வந்த அவதாரம் எங்க அங்க எடுத்தா தீவிரவாதமா? என்ன கொடுமை இது? என்ன கொடுமை? நாங்கள் என்ன செஞ்ச, என்ன கேட்போம், என்ன கேட்க? உலகத்தில் எல்லா தேசிய விடுதலையும் ஆதரிக்கிறார். இந்த மண்ணில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கட்சி சேவிய நாட்டிலிருந்து கொசோவா விடுதலை ஆதரிக்க வெறும் 10 லட்சம் மக்களை கொண்ட ஒன்றே, வெறும் 10 ஆண்டு காலமே அந்த மக்களின் போராட்டம். ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கு மேலாக 60 ஆண்டுகளாக நாங்கள் இந்த சாய விடுதலைக்கு போராடுகிறோம். 60 லட்சம், ஏறக்குறைய 75 லட்சத்துக்கு மேலான மக்கள் தொகை கொண்ட ஒரு நாள் தமிழக நாள். எங்கள் விடுதலையை நீங்கள் மறுப்பது ஏன், நிராகரிப்பது ஏன்? சின்ன ரெண்டு உலகத்துல அமெரிக்கா வந்து காரணம் லட்சம். இப்பவும் ஒரு கையமர் ஓடிக்கிறீங்களா? இப்பவும் அமெரிக்க ஏகாதிபத்தியின் அழுத்தமும் அதன் தலையீடும் இருக்கிறா இல்லையா? இருக்கிறது. தமிழீழ விடுதலையில் அமெரிக்காவின் கட்டுப்பாடும் தடையும் அதிகம் இருக்கிறது. என் அருமை பெருமக்களை, அமரர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 15 ஆண்டுகளாக கன்னட பெருநாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்படவில்லை. ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தை ஒட்டி தடை செய்யப்பட்டிருந்தால் அதற்கு ஒரு காரண காரியமாக இருந்தது. ஆனால் 15 ஆண்டுகளாக தடை செய்யப்படாத ஒரு இயக்கம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இருக்கும் போது சிங்களருக்கும் தமிழருக்குமான அமைதி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற போது அந்த 4 ஆண்டு காலங்களில் தமிழீழ விடுதலை புலிகளை தடை விதிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன் வந்தது? காரணம் அமெரிக்கா. அமெரிக்காவின் காலடியில் இருக்கிற கனடா. அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை? திரிகோணம் பிரச்சனை. அவனுக்கு என்ன பிரச்சனை? உலக உற்பத்தியில் 15 விழுக்காக அவன் உற்பத்தி செய்கிறான். பெரு வணிகம் செய்ய வேண்டியிருக்கிறது. உலக மக்கள் தொகையில் அதிகபட்சமாக மக்கள் தொகை கொண்டிருக்கிற நாடு இந்தியாவும் சீனாவும். இங்கதான் வர்த்தகம் செய்யணும். விமான போக்குவரத்து சரிப்படல. கப்பல் மூலமா சரக்கோணம் இறங்கணும். அதுக்கு சரியான கப்பல் தரம் திரிகோணம் அல்ல. அது அவனுக்கு வேணும். பிரபாகரன் என்ற ஒப்பற்ற உயர்ந்த சிறந்த மாவீரன் உயிரோடு இருக்கிறவரை அவர் வயிறு முழுமையாக தெரியாது. அதனால விடுதலை புலிகளை வீழ்த்தும். இரண்டும் எத்தனை தமிழச்சி செத்தாலும் தேசிய பெருமக்களை உங்களுக்கு நான் கேட்கிறேன். சீமானா பேசுறேன், எங்க ஐயா மணியரசனா பேசுறார், இந்திய தேசியத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் பேசியிருக்கிறார். நான் சொல்றேன், என் அன்பான உறவுகளை, நேருவின் மகள் இந்திரா காந்தி அம்மையாரை பாரதத்தின் பிரதமராக தேர்வு செய்கிற பொறுப்பு பெருந்தலைவர் காமராஜர் வருகிறது. லாகூர் சாஸ்திரி அவர்கள் மறைவுக்கு பிறகு அவருடைய அமைச்சரவையில் செய்தி தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த அந்த இந்திரா காந்தியை அவர் இந்த தேசத்தின் பிரதமர் பதவிக்கு தேர்வு செய்கிற பொறுப்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் வருகிறது. அந்த தலைவரின் அருகே இருந்து அவன் தோழர்கள் சொல்கிறார்கள், ஐயா
எதுக்கையா நீங்க அவங்களை நீக்கிட்டு இங்களை நீக்கிட்டு பேசாம நீங்களே நின்றுங்க. அந்த தலைவன் சொல்லுவார், நான் சொன்னா போடுவான், நீங்களா போட மாட்டான். இதை சொன்னாரா இல்லையா? சொல்லுவார். நான் சொன்னா போடுவான், நீங்களா போட மாட்டான் என்று சொன்ன இடத்தில் செத்து போனது இந்திய தேசியம், பரந்துவிட்டது தமிழ் தேசியம். பாரதத்தின் பெருந்தலைவராக இருந்த அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த அந்த முதுபெரும் தலைவர் சொல்றாங்க இந்தியாவில் தேசிய ஒரு பட்டை தமிழர் இந்த நாட்டின் பிரதமராக நின்றால் வாக்களிக்க மாட்டான் வட இந்தியன் என்று அந்த தலைவருக்கு தெரிந்திருக்கிறது தோழர்களே. இதை நீங்கள் எவனாவது இருக்க முடியுமா? காமராஜர் ஆட்சியம் என்ற காமராஜர் ஆட்சியம் இருக்கிறது பூச்சண்டிகர். காமராஜர் ஆட்சியம் எங்களை விட பெருமைப்படக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய மக்கள் எவரும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்வி, உங்களில் யார் காமராஜர்? யாரு காமராஜர்? பூஜாரி பிரபாகரன் சட்டம் மயம் கூட கொடுக்க முடியாது. ராஜபக்சேக்க காசு வாங்கி அம்சா கொண்டாந்து பெட்டி பெட்டியா கொடுக்குற, குட்டி குட்டியா கொடுக்குற, நீங்க காசு கொடுத்து கூட்டி கொடுத்த புல்லாங்குழல் நாயில ஒரு மாவீரனை என்ன விஷயம்? இந்த இனத்தின் விடுதலைக்காக வீரந்திருந்த அளப்போரை தெரிந்து இருக்கிற ஒப்பற்ற தலைவர், உலக இன விடுதலை வரலாற்றில் இவ்வளவு நீண்ட காலம் களமாடிய தலைவன் இல்லை. என் அன்பார்ந்த அறிவித்திருந்த சான்றோர்களை ஆழமாக நீங்கள் தீவிரவாத இயக்கம் என்றால் அந்த இயக்கத்தை பாகிஸ்தானில் இருந்து 25 பேர் ஊடுருவி 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 60 மணி நேரம் முடிந்தது. கார்களில் தீவிரவாதிகள் ஊடுருவினார்கள். நூற்றுக்கணக்கான 100 நாளோ 90 நாட்களோ போர் முடிந்துவிட்டது. ஒரு தீவிரவாதம் என்று ஒரு நாட்டுக்குள் இருந்தால் அந்த நாட்டில் ஒரு ஆண்டு சண்டை அல்லது 3 ஆண்டுகளில் ஒழிக்கலாம். 35 ஆண்டுகளாக இன்னும் போராடி வீழ்த்த முடியவில்லை என்றால் அது வலிமை மிக்க ராணுவமா இல்லையா? அது தீவிரவாத இயக்கமா? உலகத்தில் எந்த நாட்டில் ராணுவ தீவிரவாத இயக்கத்துக்காக அம்மா அப்பா பிள்ளைகளை கூட்டிக்கொண்டு துணை தலைவர் அனுப்பி களமாடி சார்ந்து அனுப்புகிற வரலாற்றில் நீங்க பிடிச்சதுடா? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க பாப்போம். நான் அஜ்மீர் ஒரு தீவிரவாதி பிடிச்சவங்க எங்க அம்மா அப்பா கண்ணை கட்டிட்டு அழுதாங்க. அப்படி என் பிள்ளைகளை எவ்வளவு காய்கறிகளை பார்க்கணும் அழுதா நீங்க படிச்சிருந்தா அவனா தீவிரவாதி? எங்கள் விடுதலையை தடுக்க உங்களுக்கு வழி இல்லை, வார்த்தை இல்லை. உடனே எல்லாம் தீவிரவாதி தடை செய்யப்படுறது. தடை செய்யப்படுறது எவன்டா தடை செய்யறீங்களா? எவனுக்கு தடை இருக்குது? என் மக்கள், என் தேசத்து மக்கள் செய்து தடைய நீ